தரமான கல்லூரியில் சிறப்பான கல்வி கற்கணும்னு ஆசையா உங்களுக்காகவே இருக்குது ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், பிகாம், சிஏ, பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உள்ளிட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன. தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், அனைத்து வசதிகளோடு கூடிய கட்டமைப்பு, கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ், கேம்பஸ் இன்டர்வியூல உடனடி வேலைன்னு மாணவ-மாணவிகளோட எதிர்கால நலனுக்காகவே செயல்படும் கல்லூரி. வாருங்கள், இணையங்கள், வளருங்கள். ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலவனத்தம், விருதுநகர். The Big Boss சீசனோட ப்ரோமோ ஆட் வந்து எனக்கு காஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. That was my first project. எனக்கு ஃபிலிம்ஸ்லயே இன்ட்ரெஸ்ட் இல்ல. படங்களே தியேட்டர்ல வந்து மேபி 6 படம் தான் தியேட்டர்லயே நான் பார்த்திருப்பேன். டிவிலயுமே எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தூர்தர்ஷன் மட்டும்தான், கேபிள்லாம் கிடையாது. From editing to writing for voiceovers to budgeting to marketing to பெருக்கி தொடக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணிருக்கோம் நாங்க. இன்னைக்கு நான் வந்து காஸ்டிங் கால்னு போட்டா எனக்கு அடுத்த செகண்ட் 100 மெசேஜஸோ கால்ஸோ மெயில்ஸோ உடனே வரும், ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் ஃபார் ஷரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் அப்படின்னு. பட் when I was starting off it was just ஷரண்யா, யாருன்னே யாருக்குமே தெரியாது. Starting from ரஜினிகாந்த் சார் to இன்னியோட ஸ்டார், எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று கிடைச்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா how will they ever be able to come and shine? And I'm on my 11th large format project, which is films, web series லாம் சேர்த்து 11th project. இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை touch wood wherever வந்ததே கிடையாது. ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் காண்டா பேசுறாங்க, இரிட்டேட்டடா பேசுறாங்க. பெரிய லெவல் தான் நம்ம ஒத்துக்கிறோம், சின்ன லெவல் வந்து கோபப்பட்டாங்க நம்ம ஒத்துக்க கூடாது அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். வணக்கம் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட ஷரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் காஸ்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர் ஷரண்யா சுப்ரமணியம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் டு. ஸோ ஷரண்யா ஸ்பாட் டேலண்ட் காஸ்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்றீங்க, பட் ஏன் ஸ்பாட் டேலண்ட் அப்படின்ற பேர் வந்தது? எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே ஐ ஹேவ் திஸ் ஹேபிட், லைக் ஸ்கூல்லேருந்தே இஃப் ஐ see somebody who has talent, நான் உடனே அவங்களுக்கு வந்து I'll go to my teacher and say, what, she's a very good singer or he talks really well. I like to put other people's talent on stage or on screen or whatever. So school time lende enak adukulla it's been there, but I never thought I'll put it into use and form a company, become a casting director. Adala enak vandu or goal ave illa, aspiration a kuda illa. But I've always been excited about marketing other people. Ippome if we were just talking, right? So now you told me you're a singer, you're into dance na, I'd immediately say எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, if I find it to be really good, நாளைக்கு யாராவது ஒருத்தங்க எதாவது கேட்டாங்கன்னா, அவர் கேட்கலன்னா கூட சாக்ஷின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, she's really really good, she's very talented, you have to see if you can make use of herங்கிறது எனக்கு நேச்சுரலா வர ஒரு விஷயம். So you like to help people? Yeah, helping tendency is in my blood, is in my nature. My mother's also like that. So, and I see a lot of happiness in it, and it's a very genuine happiness. So I think இது வந்து எனக்கு அப்ரோச் பண்ணும்போது இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I was a freelancer. I did the Big Boss season 1 ஓட ப்ரோமோ ஆட் வந்து எனக்கு காஸ்டிங் பண்ண கேட்டிருந்தாங்க. So that was my first project in 2017 beginning. So நான் இது முன்னாடி பண்ணதில்லை, ப்ரொஃபஷனலாக காஸ்டிங் பண்ணதில்லை. பட் எனக்கு ஆக்டர்ஸ் தெரியும் அண்ட் கம்யூனிகேஷன் ஈஸியாக வரும், ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால let's give it a shot. I always like to say yes, I can't say no. So I think that has helped me a lot. So சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த காஸ்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது தெரிஞ்சதா? எனக்கு ஃபிலிம்ஸ்லயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் படங்களே தியேட்டர்ல வந்து மேபி 6 படம் தான் தியேட்டர்லயே நான் பார்த்திருப்பேன். டிவிலயுமே எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தூர்தர்ஷன் மட்டும்தான், கேபிள்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு. I was not like into cinema at all. Even today I won't say I know much of cinema. Thankfully I'm married to a filmmaker, so because of him I know, of course because of the work I do and the kind of people I meet, அப்படியே அடாப்ட் ஆயிட்டேன். பட் I'm not into films at all. So ஆனால் எனக்கு கொடுக்குற வேலையை கமிட்டடாக டிசிப்ளின்டாக நல்லா பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் எனக்கு இருக்கிறதுனால I think I adapted very well, and நேச்சர்லியும் கம்யூனிகேஷன் is like something that. ஸோ சினிமாவில் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, பட் ஒரு காஸ்டிங் டைரக்டராக வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு நம்ம வந்து காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாவது சினிமா தெரிஞ்சிருக்கா? I did my visual communication. So MOPல I studied visual communication. So obviously அங்கே வந்து we've directed, I've written, I've produced. So I was also into production for 7 years.
and I was into television. Raj TVல வேலை பண்ணேன் ஒரு 3 வருஷம், and it was the best experience for me அங்க, because I got to explore from editing to writing for voiceovers to budgeting to marketing to பெருக்கி தொடக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் தான் I was just a fresher at that time, no? So I was always like, give me anything and I'll do it. So from small jobs to big jobs வரைக்கும் அங்கே பண்ணி I got that experience, and that led me to understanding what the industry is. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து படித்தா நம்ம க்ரியேட்டிவான ஒரு ஸ்பேஸில் தான் வரும். My brain thinks creatively. I'm also an artist, so I know what it is to, you know, ஒரு ஃபிலிம் பார்க்கும்போதும் நம்ம வந்து we don't just watch it for entertainment, we understand what goes behind it. So அது எழுதும்போது visualize பண்ணுறதுங்கிறது எனக்கு நேச்சுரலாக. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் காஸ்டிங் பண்ணும்போது டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருந்ததா? பிகாஸ் நியூவாக பண்ணுறீங்க, ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கும் போது ஒரு சில ஒர்க்ஸ் நம்ம பண்ணிப்போம், பட் வென் காஸ்டிங் ஃபார் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தா எனக்கு லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் தான் இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ நாட் அ பிராண்ட். இப்போ இன்னைக்கு நான் வந்து காஸ்டிங் கால்னு போட்டால் எனக்கு அடுத்த செகண்ட் 100 மெசேஜஸோ கால்ஸோ மெயில்ஸோ உடனே வரும், ஸ்ப்ரெட் ஆகும், இட்ஸ் ஃபார் ஷரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் அப்படின்னு. பட் when I was starting off, it was just ஷரண்யா, யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணேன்னா தியேட்டர் குரூப்ஸில் கால் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி, ஸோ இட் வாஸ் அ லாங்கர் ப்ராசஸ் அண்ட் லிமிட்டெட் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ரிசோர்ஸஸ்க்குள்ளே என்ன பெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி தான் பண்ணோம். பட் தேங்க்ஃபுல்லி அந்த பிக் பாஸ் ஆட் வந்து நீடட் ரியல் பீப்புள் அண்ட் சம்திங் வெரி ஃப்ரெஷ். தே டிடன்ட் வாண்ட் typical actors who have come in ads before. ஒரு மெக்கானிக் கேரக்டர் இருந்தது, ஒரு there was one young couple going on one இந்த வண்டி, அந்த ஓப்பன் லாரி மாதிரி ஒரு வண்டி. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க ஃப்ரெஷ் ஃபேஸஸ் கேட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் they should act, they should know acting, but they were not looking for பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் or something that we've already seen. ஸோ எனக்கு அது ஒரு எக்ஸைட்டிங் சேலஞ்சாக இருந்தது. ஸோ எனக்கு ஆடிஷன் ப்ராசஸ்னா என்ன எதுவுமே எனக்கு ப்ரொஃபஷனலாக எதுவும் தெரியாது. Thanks to the production house Kadai Films, they were extremely kind to give me time and to help me out. And actually சொல்லணும்னா அவங்களோடதும் என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்னால தான் I started a company, because I didn't think of doing this full time, you know. எனக்கு ஆனால் எக்ஸைட் பண்ண விஷயம் என்னன்னா இந்த ஸ்பேஸில் யாருமே இல்லை, and I think it's very important somebody is there in this space, especially at this time, because அவ்வளோ டேலண்ட். நான் ரோடில் போகிற இடத்துல நான் யார்கிட்டயா போய் கேட்பேன், ஒரு நல்ல முகம் பார்த்தா நான் கேட்பேன், ஆனால் பேசுகிற விதம் ஆப்வியஸ்லி அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். I think there's so much talent, they don't know where to go. அந்த காலத்தில் போயிட்டு ஒரு வீடாக ஒரு ஆஃபீஸாக போய் ஒரு செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறாங்க, ஃபோட்டோ கொடுக்குறாங்க, சம்திங். இன்றைக்கி எங்கே போகணும், டிஜிட்டலாக அனுப்பலாம், அதெல்லாம் ஓகே, பட் நிஜமாவே நம்ம ப்ரொஃபைல் பார்க்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே I struggled to get actors. So I felt, okay, why not? And thankfully, my production house that I worked with, first they said there's nobody to do it and you're doing it very professionally. Please, literally beg pananga, please, come into this space. And I enjoyed it so much and I love it. It's been 6 years. I love this job. So, idhilla vandu you are completely off screen, background works, idellame neenga pandringa. Have you not thought about coming on screen? Namakku talent irukke, நம்ம talent வெளியில காமிச்சா எப்படி இருக்கும், பண்ணிருக்கலாமே அப்படினு தோணுது. Actually, honestly சொல்லணும்னா எனக்கு தோணினதே இல்ல. I sing professionally. I really love singing and I've always wanted to be a professional singer. பட் ஆனஸ்டாக சொல்லணும்னா என்னை வந்து 5 மணி நேரம் ஒரு 3 மணி நேரமே என்னை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்க, வர்சஸ் 4 மணி நேரம் நீங்கள் காஸ்டிங்க்கு ஆக்டர்ஸ் தேடுங்க அப்படின்னா ஐ எம் ஆக்சுவலி லீனிங் டுவர்ட்ஸ் சர்ச்சிங் ஃபார் டேலண்ட். ஐ ரியலைஸ் தட் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் ஃபார் கிளாஸஸ். ஐ வாண்டட் டு கேஜ் எனக்கு எது ரொம்ப பண்ண முடியுது அப்படிங்கிறது போது இன்னைக்குமே இப்போ என்னை பாட சொன்னா பாடிடுவேன். ஆனால் என்னை காஸ்டிங் ஃபுல் டைமாக அப்படியே நைட் ராவ பகலமாக பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி ஐ ப்ரிஃபர் that. So I realized this is anyway there. I'm anyway singing, putting out music on my page, and people are there to give me all the likes and all of that. So adu oru pakkam, and enakku thoninade illa, somehow I've always liked putting other people on stage. It gives me excitement. Why are we living, right? We're living for being happy, and that gives me happiness. Why would I even want to? Maybe in the future, let's see. I am not sure. Future போறது ஓகே, இப்பயுமே நம்ம ஒரு சாம்பிள் பார்த்தலாம், because we would love to see you sing. Okay. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய்,
நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் அன்பே சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நில்லமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. வெரி நைஸ் வெரி நைஸ். யூ சிங் சோ பியூட்டிஃபுல்லி. நல்ல வாய்ஸ். Thank you. கத்துக்கிட்டீங்களா நீங்க கர்நாடிக் அந்த மாதிரி? Professional singer. ஓகே. ப்ரொஃபஷனல் காஸ்டிங் டைரக்டர் ஆல்சோ. Yeah, that came in the process. I learned to become a casting director. I'm still learning. Yeah. ஸோ நீங்கள் காஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் ஜானர் அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல இந்த மாதிரியான பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் தான் நான் வந்து காஸ்ட் அந்த மாதிரி இல்ல. ஆனா எனக்கு வரது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வரும், which is we are known for casting interesting faces. What I mean by interesting faces are மூக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஹேர் ஒரு வேற டைப்ல இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே we want interesting faces அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னோட செகண்ட் ஃபிலிம் மாரா அப்படின்னு அந்த சார்லின்னு ஒரு மலையாள படத்தோட அடாப்டேஷன், அதில் ஐம் நாட் கிடிங், தேர் வர் அட்லீஸ்ட் 50 to 60 கேரக்டர் லிஸ்ட் அண்டர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸஸ்ங்கிற கேட்டகரி. We cast more than 200 people for that film. From குட்டி கேரக்டர்ஸ் டு பெரிய கேரக்டர்ஸ் வரைக்குமே நாங்கள் காஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து கேரளாவுக்கு போய் எப்படி நீங்கள் லொக்கேஷன் ரெக்கிலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஆக்டர்ஸ் ரெக்கி பண்ணோம். லிட்ரலி அங்கே வந்து we did street casting because it was all about ஃபோர்ட் கொச்சியில் அங்கே இருக்கிற பீப்புள், அங்கே இருக்கிற மக்கள்ங்கிற போது நாங்கள் அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்லேருந்து சேட்டா கடை வரைக்கும் போய் நாங்கள் பேசி we auditioned people and cast them. It was a fantastic experience. So நீங்க சொன்ன அந்த different phases interesting phases அது disabled peopleம் include ஆகுமா? அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பண்ண முடியல, பட் என்னோட ப்ரொஃபைல்ஸ்ல அந்த மாதிரி people இருக்காங்க. ஸோ ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், I do give them suggestions saying, but we have to look at a lot of factors. இது வந்து மூவ்மெண்ட் நிறைய இருக்குமா, நடக்கிற மாதிரியோ ஓடுற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா it will be difficult for the actor to play. But we'll also kandipa consider all kinds of people. Acting அப்படிங்கிறது should never be only for whoever is already on screen. நான் எப்பவுமே சொல்றது வந்து starting from ரஜினிகாந்த் சார் to இன்னியோட ஸ்டார் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று கிடைச்சது இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா how will they ever be able to come and shine? So when somebody tells me we need a known face, we need a big face, நான் சொல்லுவேன் we'll do a balance. I'll give them inputs. I'll say, let's have a balance. Okay, I understand on the commercial factor, audience pull பண்றதுக்கு you need 1 or 2 faces. But in the character, important character இருந்தாலும், I'll give you a fantastic, amazingly talented actor who will ace it for you. Okay, but please ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இந்த ரோல்னால their career will also shine. அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி இப்போ that is why I'm a casting director. I'm not just a coordinator who calls an actor and says நாளைக்கு ஷூட் போயிடுங்க. ஒரு விஷயமும் நம்ம பார்த்து டீல் பண்ணுவோம். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும், அப்ராப்ரியேட்டாக இருக்கும். சேலஞ்சாகவும் இருக்கும்ல, பிகாஸ் அந்த த நீட் ஆஃப் டைவர்சிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஒரு காஸ்டிங் ப்ராசஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே இதுவே டயக்னலாக பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணும், பப்ளிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விதமாக த்ரோ பண்ணும். ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நீங்கள் எப்படி காஸ்ட் பண்ணுறீங்க? அது ஒரு சேலஞ்ச் எப்படி? அது மோஸ்ட்லி த டிரெக்டர் டஸ் தட் ஜாப் ஆஃப் டெல்லிங் அஸ். ப்ரொடக்ஷன்லேருந்தும் சில இன்புட்ஸ் வரும், அம்மா ஒரு பேலன்ஸ் வச்சுக்கலாமா, ஆனால் டிரெக்டரோட கால் தான். இட் இஸ் ஹவு ஹீ சீஸ் இட். இப்போது போர் தொழில் அப்படிங்கிற படம் வந்தது, ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். த ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆக்சுவலி அ குட் ஃப்ரெண்ட் அஸ் வெல். அதில் இவங்க 2 பேரும் ஸ்டார்ஸாக வச்சாங்க. மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 or 2 தெரிஞ்ச முகங்கள் இருக்கலாம், பட் யாருமே நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ வாட்ச் தட் ஃபிலிம், பட் content was so fantastic, right? So அந்த மாதிரி if the director is extremely clear and strong about his content, I think it honestly doesn't matter, but it's about how he's written the script. இது என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து டார்கெட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஸ்டார் மாதிரி போகலாம், இந்த கேரக்டருக்கு நோன் ஃபேஸ் போட்டா இன்னும் பெட்டரா இருக்கும், இந்த கேரக்டருக்கு நீங்க ப்ளீஸ் எனக்கு நல்ல டேலண்டட் அப்கமிங் டேலண்ட்ஸ் கொண்டு வாங்க. நாங்கள் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் who have no idea about acting, who never thought they'll become an actor. நாங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது, ப்ளீஸ் லெட்ஸ் ஆடிஷன் சொல்லி
அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு அவங்கலாம் வந்து நிறைய. பட் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது சேலஞ்சாக இல்லையா? நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் திடீர்னு வரீங்க, யூர் காலிங் மீ ஃபார் ஆக்டிங், ஐ டோன்ட் ஈவன் நோ யூ அண்ட் வி நோ த இண்டஸ்ட்ரி, த நெகட்டிவ் அப்ரோச் அப்படின்னு. ஸோ அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் த வே ஐ டாக், ரைட்? தெர் இஸ் தட் ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வருது. இன்னைக்கு கூட ஐ காட் அ கால் ஃப்ரம் நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் நடத்துகிறோம், தட் இஸ் ஆக்டிங் ட்ரைனிங் டு ஜஸ்ட் பில்ட் குவாலிட்டி ஆக்டர்ஸ் இன் டு த டேட்டா பேஸ். ஸோ அது பண்ணும்போது இன்னைக்கு ஒரு பொண்ணு, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹர் ஆஃப் கோர்ஸ், பட் ஷீ செட், மேம் ஐ வாண்ட் டு கம் டு திஸ் ஒர்க் ஷாப், but my parents are a little skeptical about safety because I'm still in college, MOP la dhaan padikkudu. So avanga message amchu, is it okay if my grandparents speaks to you அப்படினு. எனக்கு அது நியூவா இருந்தது, grandparent-ஆ அப்படினு. because இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க எங்க ஆஃபீஸ்ல, என்னோட முகத்தை பார்த்து ஓகே சேஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேரண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. and I've always encouraged that. இன்னைக்கு அவர் கூப்பிட்டு நான் ஒரு லைன் தான் பேசினேன், உடனே அவர் வந்து I'm very confident ma, I feel very confident just the way you're speaking அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. and ஒன்று because I'm a woman, that nurturing tendency, the motherliness நிறைய எனக்கு இருக்குது, the way I speak itself. So I think that is there. But having said that, இப்படி தான் entire industry இருக்குங்கிறது is not, that's not how it works, right? So my opinion is, நான் அந்த பொண்ணுக்கிட்டையும் நான் தாத்தா கட் பண்ணிட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், என்னக்கிட்ட நீங்கள் என்ன நம்புறீங்க, என்கிட்ட பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே என்னோட இதெல்லாம். பட் நாளைக்கு ஒரு ஆக்டராக ஃபுல் டைம் நீங்கள் போகும்போது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் த ஒன்லி ஒன் ஹூஸ் கோயிங் டு காஸ்ட் யூ. 4 இடத்துக்கு தான் போகணும். அப்போது உன்னோட தாத்தா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. யூஆர் ஓல்ட் இனஃப் டு டூ திஸ் இண்டிபெண்டன்ட்லி, டு டூ இட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ ஹவு வுட் யூ டீல் வித் திஸ் அப்படிங்கிற டிப்ஸும் நம்ம கொடுப்போம், விச் இஸ் first you need to become a confident person, right? You need to be very confident. The way you talk, you have to put a layer in front of you, and அந்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க பேசும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும், அது கண்டிப்பாக வரும். அது வந்து நம்ம கட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இன்ட்யூஷன் வந்து இஸ் த பிக்கெஸ்ட், how do I say, like shield மாதிரி for us, right? So I always, even selecting projects நான் அதை வச்சு தான் I choose my projects. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, இவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எல்லாமே அதை வச்சு தான் I choose. Only because my actors are going to be on that set. I want to make sure my actors are safe. நான் அங்கே போய் ஒரு நாள் தான் இருக்க முடியும், ஃபுல் படத்துக்குலாம் நம்ம அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்போது என்னோட ஆக்டர்ஸ் அங்கே 20 நாள் ஒரு ஷூட்டில் இருக்காங்கன்னா will they feel comfortable? அப்போ first I should feel comfortable, right? So I told this girl to first open up herself to understanding and being more aware of what her mind and her intuition is saying. So ஒரு இடத்துக்கு போனால் நிறைய கேள்விகள் கேட்கணும். நம்ம வந்து கண்டிப்பாக சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம கைமீறி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் யூ ஷுட் நோ தட் தேர் ஆர் மெனி பீப்புள் டு சப்போர்ட், இன்க்ளூடிங் மீ. ஏதாவது அந்த மாதிரி நடந்ததுன்னா யூ ஹேவ் மீ. ஸோ இஃப் சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ஷோர் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ப்ராப்ளம் அரைஸ் ஆயிடுதுன்னா அந்த இடத்துல காஸ்டிங் டைரக்டர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆக்டர்ஸ்க்கு சப்போர்ட். இப்போ வரைக்கும் ஐ எம் வெரி ப்ரவுட் டு டெல் யூ, இன்னி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ், ஐ ஹவ் டன் 213 advertisements and I'm on my 11th large format project, which is films, web seriesலாம் சேர்த்து 11th project. இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை டச் வுட் வேறெவர் வந்ததே கிடையாது, பிகாஸ் ஆஃப் மை ப்ராசஸ். ரைட். Before I select I am nobody to select a project. நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாது. I say this with a lot of humility. I do it only because of the aspect of எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் என் ஆக்டருக்கு இதை நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது 10 லட்சம் கொடுத்தா கூட I would never pick up a project, whether it's a small ad or a big film, it doesn't matter, right? So என்னோட அப்ரோச்சே அப்படி தான். ஸோ அதனால it can never go wrong. அண்ட் என்னோட டீமுமே நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக என்னோட டீமையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் மை டீம் மெம்பர்ஸ் லைக் சதீஷ் ஆர் நவனீத் ஆர் எனிபடி கால்ஸ், யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் trust. Okay, that's the kind of people they are, and that's the kind of training I've also given to them. So nothing can ever go wrong. We only think and care for other people. That's really our core value system. எங்க வெப்சைட்லயே நீங்க போனீங்கன்னா core valuesல first thing empathy and safety அப்படிங்கிறது தான். So இது வந்து towards actor you ensure the safety, that they should be in a supportive and safe environment. But உங்களுக்கு projects வருது from a different directors, of course நம்ம சேமா வந்து ஒரே ஆளோட பண்ண முடியாது. அவங்க எந்த அளவுக்கு ஜென்யூனா இருக்காங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்
ப்ராப்பராக இருக்காங்கங்கிறத நீங்கள் எப்படி என்ஷோர் பண்ணுவீங்க? என்ஷூர் வந்து அவங்க பேசுகிற விதத்துலேயே தெரியும், அவங்க அப்ரோச் பண்ணுற விதத்துலேயே வீழ்ணும். சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், சம்டைம்ஸ் டிரெக்டர் ஒரு அவங்க டீம்லேருந்து. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அன்லெஸ் எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஃபர்ஸ்ட் மெயில், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ், ரொம்ப டீட்டெயில்ஸ் வேணாம், யார் பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீட்டிங் செட் பண்ணுவோம். ஐல் கோ மீட் தம். ஸோ ஐல் கோ சி த ஸ்பேஸ், ஐல் கோ சி என்ன மாதிரி ஆஃபீஸ், என்ன மாதிரி ஒரு இடம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க. Right? I don't judge them. I just see the aura of that place. Okay. Right? அவங்க நம்ம கிட்ட அந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்குங்கறத பாப்பேன். 90% of the time எனக்கு மீட் பண்ணுவாங்க எல்லாமே has been great. Work out ஆகாதது காரணம் மேபி பட்ஜெட் இஷ்யூவா இருக்கலாம், or அவங்களே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி. That is not a problem. But எனக்கு இப்போ வரைக்கும் நான் மீட் பண்ண 90% of the people have been amazing. And அதுதான், அவங்களுமே கேர்ஃபுல்லாக நம்ம கிட்ட வரும்போதே ஓகே இவங்க கிட்ட போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி பர்டிகுலர் ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் அவங்கள்ட்ட போகணுங்கிற ஒரு இது வந்திருக்கு. பட் இன்னைக்கு கூட ஐ காட் அ மெசேஜ் சேயிங் ஐ வாண்ட் டு அப்ரோச் திஸ் பிக் ஆக்டர், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லியும் வந்திருக்கு. பட் தட்ஸ் நாட் ஹவ் வி ஒர்க். ஐ டோன்ட் மேனேஜ் எனி ஆக்டர், பிக் ஆர் ஸ்மால், ரைட்? ஐம் நாட் yet into managing actors. பட் அவங்க வந்து they just randomly message saying hi, I'm working on a film னு போது okay send an email போது actually இல்லை எனக்கு வந்து I want to approach this actor, can you just pass on my synopsis to him? So I find that a little unprofessional and wrong also. It's not fair, right? I am not in a position now, again I'm not saying the stature idhula angle la sollala. I don't think it's fair to talk to a casting director or anybody saying I want to talk to. I understand you can approach, you can come to me saying ma'am எனக்கு இதுதான் விஷயம், எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஆர் அப்போ நீங்க ப்ராஜெக்ட் இருக்குன்னே சொல்லாதீங்க. ஸோ இப்போ அன்ப்ரொஃபஷனல் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் கிட்ட இருக்கணும், ஒரு ஆக்டர் கிட்ட இருக்கணும், ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்டை வந்து டேக்கப் பண்ண? என்ன கேட்டிங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் வச்சு தான் நான் உள்ளே வந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ வெண்ட் வித் த ஃப்ளோ அண்ட் என்னோட நேச்சருக்கு இது ரொம்ப செட் ஆச்சு. ஸோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு டாக் ஃபார் வாட் அன் ஐடியல் காஸ்டிங் டைரக்டர்ஸ்ங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஆம் த காஸ்டிங் டைரக்டர் ஒரு அன் ஐடியல் ஒன். பட் எனக்கு ஐம் குட் அட் இட்னு எனக்கு கண்டுபிடிச்ச நாள் எப்போனா எனக்கு இந்த மாதிரி ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஆல்ரெடி ஒர்க் பண்ண டீம்ஸ் திருப்பி வராங்கங்கிற போது ஓகே சம்திங் கரெக்டாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு ஐ கேன் டெல் யூ ஒன், லைக் ஐ செட், கம்யூனிகேஷன். அது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ நாட் அபவுட் லாங்குவேஜ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா தமிழ் பேசணும். அதை தாண்டி இட்ஸ் த வே யூ டாக். ஓகே, நம்ம எப்படி பேசுறோம், எவ்வளோ எம்பத்தட்டிக்காக பேசுகிறோம், பிகாஸ் வி டீல் வித் பீப்புள். ஸோ என்னைக்குமே ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் காண்டா பேசுகிறாங்க, இரிட்டேட்டடாக பேசுகிறாங்க, அவங்க பெரிய லெவல்னா நம்ம ஒத்துக்கிறோம், சின்ன லெவல் வந்து கோவப்பட்டாங்கன்னா நம்ம ஒத்துக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ட்ரீட்டிங் தெம் with a lot of empathy I think is very very important. And also clarity of communication. So communication lay I can split it into hundreds of segregate பண்ண முடியும் என்னால. So clarity is very important. இன்னிக்குமே நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட டீம் வழியா அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிடுவாங்க. பட் என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவேன். இதுதான் கேரக்டர், இதுதான் ப்ராஜெக்ட், திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் ஃபார். ஸோ அது பின்னாடி ஒரு மரமா நிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு அது மரமா தான் நிக்கிறாங்க, இதுதான் அவங்க பண்ணணுங்கிற அளவுக்கு நான் டீட்டெயில்டா சொல்லிடுவேன். ஸோ அப்போ அவங்க செட்டுக்கு போனாங்கன்னா புதுசா எதுவுமே இருக்காது, என்னடா இதெல்லாம் சொல்லவே இல்லையே, நான் ஏதோ பெரிய ரோல் நினச்சிட்டு வந்தா என்ன எப்படி பண்ண வைக்கிறாங்க, எதுவுமே இருக்காது. ஸோ லாங்குவேஜ் கிளாரிட்டியும் இருக்கணும், ப்ராஜெக்ட் பத்தின கிளாரிட்டியும் கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஆனா கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கணும். எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லணும், ரைட்? ஆனா ஓப்பனா நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. பட் அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் தட் I can surely இவங்க கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணலாம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அண்ட் இது நான் ப்ரொடக்ஷன் டைரக்டர் அண்ட் ஆக்டர் எல்லா கேட்டகரிஸ்க்கும் தான் நான் இதை சொல்றேன். ஸோ அது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஷுட் ஹேவ் விஷுவலைசிங் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டா நம்மளுக்கு முகங்கள் நம்ம மைண்டுக்கு வந்து ஆகணும். எந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி முகம் போடலாம், அது டைரக்டரோட ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு சில முகங்கள் வரும், அதனால தான் நம்மள ஹையர் பண்றாங்க. உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஐ வுட் லைக் டு ஹியர் யோர் பெர்ஸ்பெக்டிவ்னு கேட்கறவங்க நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் விஷுவலைஸ் சம்திங் அப்படிங்கிறது. அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், நெட்ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ்ஃபுல்னா மீனிங் எங்க போனா எங்க நடக்கும். இப்போ எனக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலமா தான் இல்லை, யார்கிட்ட கேட்டா இவங்க நம்பர் கிடைக்கும், யூனோ. Right. So you should be on your toes. Contacts is important, and you build it only by networking. And networking, I don't do this whole
ஐ டோன்ட் டூ இந்த கல்ச்சர் ஆஃப் யூனோ ஒரு கிளப்புக்கு போய் பார்ட்டி பண்ணி தான் காண்டாக்ட் பிடிக்கணுங்கிற அப்ரோச்ல நான் இல்லை. ஐ ஜஸ்ட் டூ இட் வித் மை சோஷியல் மீடியா பிரசன்ஸ். அதை வச்சு மெனி பீப்புள் approaches and I. Okay, so இந்த மாதிரி casting director க்கு quality சொல்றீங்க. What are the qualities for actors you're looking for? Okay, first thing கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் as a person. நான் ஆக்டர்லாம் விட்டுருங்க, அது செகண்ட் தான். முதல்ல அவங்க எப்படி நிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி கை கொடுக்குறாங்க அளவுக்கு நான் பார்ப்பேன். I look at it in a very intricate level. It's not just about what kind of photos they send, but secondly that's also very important. ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கணும். அண்ட் போர்ட்ஃபோலியோனால எல்லாரும் பயந்துறாங்க, ஐயோ நான் ஃபோட்டோ ஷூட்க்கு போகணும், ஃபோட்டோ ஷாப் பண்ணணும். ஆக்சுவலி இல்லை, உங்களோட நார்மல் குட் குவாலிட்டி கேமராலேயே நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ், நல்ல நேச்சுரல் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து அதை கொலேட் பண்ணி நீட்டாக ஒரு ப்ரொஃபைல் மாதிரி போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சாலே போகிறோம். நிறைய பேருக்கு எப்படி ஃபோட்டோ அனுப்பணும்னு கூட தெரியாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் கண்ணாடி போட்டு அனுப்புவாங்க, சன்கிளாஸஸ் போட்டு குடும்பத்தோடலாம் ஃபோட்டோ அனுப்புவாங்க. இதில் நீங்கள் யார் யாருங்கிற அளவுக்கு தெரியாது. மெயில் அனுப்புவாங்க, ஆனால் நம்பர் இருக்காது, நேம் இருக்காது, எதுவுமே இருக்கா. ஹாய் கிவ் மீ சான்ஸ் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்ரோச் பண்ணதுக்கே அவங்களுக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும்ல இவங்களால யூனோ ஹவு மச் தே கேன் ஹேண்டில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் நாங்கள் விட மாட்டோம். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேசி அட்வைஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி ஐ திங்க் பேசிக் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நாங்கள் கொடுப்போம், நாங்கள் கண்டிப்பாக வி கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ் எவ்ரி மந்த். பட் நான் எங்ககிட்ட தான் வரணும்னு இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம். ஐ திங்க் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆக்டருக்கு இன்னைக்குமே நீங்கள் நிறைய பெரிய 100,000 ஃபிலிம்ஸ் கூட பண்ணலாம், ஆனாலும் இன்னைக்குமே அவங்க கத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களால ஒரு இன்னொரு படம் வரும்போது, இன்னொரு ரோல் வரும்போது ஏதோ ஒரு புதுசாக ஒன்று பண்ண முடியுது. யூ கான்ட் ஸ்டாப் லேர்னிங். லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மை சின்சியர் சஜஷன் இஸ், உங்களுக்கு நேச்சுரல் எபிலிட்டி கண்டிப்பாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ஒரு மென்டர் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா they'll guide you to versatility டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ரெண்டாவது skills should not just be about இங்கே இருக்கிற எக்ஸ்பிரஷன், ஐயோ அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்றது ஆக்டிங் இல்லை. இதையே நீ 100 விதத்துல பண்றதுக்கான எபிலிட்டி உனக்கு வரணும். நான் எதை கொடுத்தாலும் உன்னால பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க ஆக்சுவலி எனக்கு பேக் ஸ்டேஜ் யூ ஆர் ஆஸ்கிங் மீ சர்டன் திங்ஸ் அபவுட், நீங்க வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு மாதிரி, லைக் இந்த மாதிரி கேரக்டர்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டரை நீங்க காஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா. என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் கூட ஒரு லீட் கேரக்டர் பண்ணலாம், ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு பர்சன் ஒரு செகண்டரி ரோல் கூட பண்ணலாம். ஏன்னா அந்த செகண்டரி ரோல் கூட been a very very important character, but maybe 5 minutes தான் வர மாதிரி இருக்கு. இப்போ மாறாலே பாத்தீங்கன்னா இட்ஸ் a travel film. ஒரு இடமா போறாங்க. அப்போ ஒரு ஆக்டருக்கும் 5 minutes 10 minutes தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. பட் அவங்க வந்துட்டு போறதுல they are very important. So we had Guru Somasundaram sir, we had Abhirami, we had all the big actors playing important roles, but they only come for minutes. And இப்போ ஒன்றும் இல்லை, ஜார்ஜ் மரியான் சார் இருக்கார்ல, கைதியில யாரு ஹீரோ? ஆக்சுவலா கார்த்தி சார். ஆனா என்ன கேட்டீங்கன்னா கார்த்தி சார் தவிர அந்த பசங்க, அந்த பொண்ணு, இவரு அர்ஜுன் தாஸ் அண்ட் ஜார்ஜ் மரியான் சார் ஸ்கோர்ட் லைக் கிரேசி, ரைட்? he is not the lead in it. Correct. It's about appropriate casting. அந்த ரோலுக்கு எப்படிப்பட்டவங்க வேணும்? ஒரு இன்னசென்ட் ஃபேஸும் வேணும். அந்த இன்னசென்ட் ஃபேஸுக்குள்ள ஒரு இவ்வளோ பெரிய ப்ரொடெக்டிவான ஒரு நேச்சர் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை. இதுதான் டீடைலிங். The more details I get from a director, the smoother and the more clear it is for me. இல்லாட்டி என்ன ஆகும், அவங்க வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு லுக்கில் வேணும் அப்படின்னா நான் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்போம். ஒரே ஒரு குறுகிய ஒரு இதுலயே ஸ்பேஸ்லயே நம்ம பார்த்துட்டு இருப்போம். So any films have you got? Films வந்து yes, so I'm working on one Telugu film right now. So அது இன்னும் official announcement வராததுனால I can't reveal. But very interestingly, I'm working on our first international film as well. It's a French project. So ரொம்ப interesting project. It's like French film, 50% French, 50% Tamil. So they wanted Tamil actors and இங்க இருக்கிற actors வச்சு தான் நாங்க upcoming-உம் பார்க்குறோம், ஒரு known names-ஆவும் பார்த்து நாங்க பேசிட்டு இருக்கோம். Can you reveal the movie name? Yeah, I think I can because they have been putting Little Jaffna. It's called Sri Lanka-ல இருக்கிற அந்த தமிழ் community பத்தினது. It's a very interesting project and I'm very excited. And the shoot is going to be in Paris. It is for the French audience. So do you think production வந்து they are open to casting directors and hiring them? Actually முன்னாடி விட இப்போ கண்டிப்பா they are open to it. But அவங்க எப்படி கேஜ் பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு do we need to hire
ஏன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரல எதுக்கு அப்படிங்க. கரெக்ட். இது வந்து ஒரு அடிஷனல் காஸ்டா தான் அவங்க பார்ப்பாங்க. பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இந்த ஹோல் திங் ஃப்ரம் பின் டு பிளேன் ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் வந்து நிம்மதியா தான் ஃபீல் பண்ணும். அண்ட் நான் ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட்ல 7 வருஷம் இபியா இருந்துட்டு வந்ததுனால நான் என்னைக்குமே ப்ரொடக்ஷனுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பேன். நான் ஒரு ஆக்டருக்கும் பிரச்சனை இல்லாம இந்த சென்ஸ் பட்ஜெட் வைஸ் சொல்றேன், அவங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு ஒரு சம் நாமினல் வாட் எவர், அண்ட் ப்ரொடக்ஷன்லயும் வந்து இது ரொம்ப ஹைக் ஆயிடுச்சுமா அப்படின்னு அவங்க பேச்சு வரவே கூடாது. எனக்கு ஐம் வெரி வெரி கேர்ஃபுல் தட் போத் ஆர் ஹாப்பி. So I think இப்போ வரைக்கும் all producers have been very happy to have hired me because ஒன்னு நாங்க செட்டுக்கே வந்துருவோம், வந்து அவங்க பண்ற எல்லா விஷயமும் நாங்க பார்த்துப்போம். ஸோ லைக் இவங்க கிட்டே போயிடலாம். பிகாஸ் ஒன்னு அந்த அந்த எக்ஸ்ட்ரா காஸ்டே ஆக்சுவலி இவங்க கிட்ட போனா இவங்களுக்கு ஒரு சம்பளம் வந்து இட்ஸ் நத்திங் கம்பேர்ட் டு ஹவு மச் ஷீ சேவிங் அப் ஃபார் அஸ் அப்படிங்கிறது. நானே சொல்லுவேன் இந்த ரோலுக்கு எதுக்கு இவ்வளோ, இந்த ரோலுக்கு வந்து இந்த மாதிரி இது இப்படி போலாமே அப்படிங்கிறது கூட நான் இன்புட்ஸ் கொடுப்பேன். சண்டைலாம் வந்திருக்கா உங்களுக்கு டைரக்டர்ஸோட இல்ல ப்ரொடியூசர்ஸோட? ஏதாவது ஒரு சண்டை காஸ்டிங் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபர் ஆகும்ல? அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஐ கைண்ட் ஆஃப் என்னோட பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன், ஐ ஃபீல் திஸ் இஸ் தி திங்னு. அது மோஸ்ட்லி அவங்க அக்ரி பண்ணுவாங்க, இல்லை டிஸ்அக்ரி பண்ணாலும் ஐ வில் பி ஓகே. அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு முக்கியம் வந்து டிரெக்டர் ஓட விஷன் போய் சேரணும். ஸோ ஐ வில் நெவர் புட் இம்பார்ட்டன்ஸ் டு ஒன்லி வாட் ஐ திங்க். ஐ கிவ் தெம் வாட் ஐ திங்க். இட்ஸ் தேர் சாய்ஸ் டு சூஸ் ஆர் நாட். ஸோ இப்போ காஸ்டிங் எல்லாம் பண்ணிடுறீங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ஏன்னா இப்போ இருக்கிற எரால வந்து இந்த டெக்னாலஜி தான் அதிகமாக ரோல் பிளே பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோச்சடையான் படம் வந்து இருக்கு, காஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஏன்னா அதில் நிறைய சிஜிஐ விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா இப்போ நீங்கள் எப்படி அதுக்கு காஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்தது, பட் மெகா மியூசிக் வீடியோ மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அதுவுமே இப்போ ஐ கான்ட் ரிவீல் ஃபார் ஷுர். அது இப்போ நடக்கலை, ரொம்ப நாளாக அது டாக்ஸ் இல்லை. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட், ஃபுல் சிஜிஐ மாதிரி தான். ஸோ நான் ஐ திங்க் அதுக்கு பார்க்குறது வந்து விஷுவலாக அவங்க வந்து சில இது அவங்களே கொடுப்பாங்க, டெக்னிக்கல் டீம் நம்மளோட பேசுவாங்க. தட் இஸ் சம்திங் வெரி நியூ. ஐ ஆல்வேஸ் டீல் வித் ஒன்லி த டிரெக்டர் ஆர் தேர் டீம் இல்லையா. இதில் வந்து ஒரு சிஜி பர்சன் நம்மளோட டீல் பண்ணி டெக்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபேஸில் என்ன மாதிரி அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் ஆல்சோ பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃபிசிக்காலிட்டி. ஃபிசிக்காலிட்டினா ஐ மீன் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஸ்பெக்ட். I think it's important to be able to, be flexible, do whatever, in a CG-ங்கிற போது it's not just about costume. You won't even have a particular costume, right? So, and also understanding imaginary விஷயங்களை நம்ம வந்து ரியலா அப்போ ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கோச்சடையான்ல வந்து ஆர் ஈவன் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு இது இப்போ அவங்க ஃபீல் பண்ணும்ல, they should feel that animal, they should touch. There's no animal there. There is no animal there. அவங்க ஒரு அனிமலோட ஒரு ஸ்ட்ரக்சர் மேபி மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. அப்போ இதுதான் என்னோட ஒரு அனிமலோ ஒரு லவரோ ஒரு பேர்டோ வாட் எவர் யூ சீ, யூ ஹாவ் டு ஃபீல் இட். அப்போ யூ ஹாவ் டு பி அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் who's very smart, who's trained, who can adapt to, the versatility and ஒரு imaginary object வந்து நம்ம ரியலா பிலீவபிளா காமிக்கிறதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கேம் என்னன்னா ரேபிட் ஃபயர். ஓகே, ஷரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் காஸ்டிங் ப்ராசஸ் அன்வீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு we gonna play. ஓகே, நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் வந்து டக்கு அப்படின்னு ஆன்சர் சொல்லிடணும், டிலே பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட் ஃபிலிம்ஸ் ஆர் மூவிஸ்? It's actually tricky. I'll say ad films, but I love working on movies. அது எப்படி சொல்றதுன்னா இல்லையே, மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆட்ஸ். அதுல வந்து நம்ம இன்னும் நிறைய டீப்பா கிரியேட்டிவா அந்த டிக்கிங் ப்ராசஸ் ரொம்ப, ஆனா அது ரொம்ப நாள் ஆகும், அது ரொம்ப டைம் ஆகும். And sometimes they are never fully satisfied, and it takes a long time. Sometimes அந்த ப்ராஜெக்ட் நடக்காமையும் போயிருக்கு. So stage audition or self tape? Stage audition. Stage audition. Okay. And on camera audition or live performance? On camera. On camera. Nice. Actors with extensive experience or fresh face? It's very tough to say. Tough to say. I need actors with experience, but I love fresh faces. Okay. So casting based on looks or talent? Talent. 100%. 100% talent. First talent, அப்புறம் தான் looks. Okay. Naturalistic acting or stylish performance? Natural.
natural, but again it depends. Even that whole talent இதுவா கூட எல்லாமே depends on the project that comes. நான் இதுவா இல்ல டிப்ளமேட்டிக்கா பேசல, நிஜமாவே it depends on what comes. So traditional casting methods or unconventional approach? Unconventional. I am very unconventional. I don't know what a traditional method is. இல்ல யாருமே சொல்லவும் இல்லையா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்? நான் ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில இதை பண்றவங்க, எனக்கு ஒரு 2-3 பேர் தெரியும். நான் ரொம்ப டிகின் பண்ணி எனக்கு என்னோட வேலை பண்றதே கரெக்டா இருக்கிறதுனால I feel like நான் அது வெளியில போய் என்ன பண்றாங்கங்கறத விட நான் ஒரு இதை சிஸ்டம் கிரியேட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது I want to continue this. So audition monologue or screen work? Scene work. Scene work. Yeah, it's interesting. Audition monologue பண்ணிட்டே தான் இருக்கும் தினம். But scene work is very, very exciting to work with. Yeah. Okay. Collaborative casting process or director say? Collaborative. 100% collaborative. Director say is the end result. அது இல்லாம நான் work பண்ண மாட்டேன். But collaborative approach is very exciting for me. Because I feel important also there. I feel respected if it's collaborative. Nice. Gut instinct or extensive deliberation? Gut instinct. 100%. But with a lot of research and lot of hard work, but the gut will say. ஒன்றும் இல்லை, இன்னைக்கே ஒரு செகண்ட் தான் பார்த்தேன், டேப் வந்தது, ஒரு செலக்டட் அப்படின்ட்டு. ஓகே, பார்த்தாலே செலக்டட்னு தெரிஞ்சிடும். அந்த ஒரு அசைவிலேயே வில்லும். So most director வந்து thumbs up போட்டு நைஸ் வர்க் நமக்கு அவ்வளவுதான். we just know. Yeah, nice. You were saying something. most of the time வந்து அந்த gut instinct வச்சு தான் you make. எனக்கு gut instinct தான் முக்கியத்துவம், அப்புறம் தான் மச்சதெல்லாம். Okay, right. So last question. Quick decision making or careful consideration? Careful consideration, but within the time frame that they give to me. Delay பண்ண மாட்டேன். This is diplomatic. No, it's not. See, நான் quick அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை. நான் கண்டிப்பா I'll think through. But அதுக்காக ரொம்ப டைமும் எடுக்க மாட்டேன். I do think, but maybe with experience I'll be able to tell within some time. But ரொம்ப குயிக்காவும் நான் சொல்ல மாட்டேன். சூப்பர் சரண்யா, நல்லா விளையாடுனீங்க. Thank you. So that's my first rapid fire. அப்படியே விளையாடுனது இல்லையா? I never thought I could do rapid fire. I can't answer சும்மா ஒரு வார்த்தையில இதுதான் அப்படின்னு சொல்லி போக முடியாது. Maybe you are a person with யோசிச்சிட்டு பேசணும், யோசிச்சிட்டு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்களா? ஃப்ரீயா எதோலாம் பேசுவீங்க. பட் இது பேச நிறைய பேரோட I'm actually, you won't believe, I used to be a very bad listener. That's another attribute for a casting director, being a very good listener. I was a terrible listener. எப்பவுமே நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதுதான் பேசுவேன். But after I got into this, I started observing. இப்போ ஒரு ஆடிஷன் டேப் பார்க்குறோன்னா ஃபீட்பேக் கொடுக்கணும்னா அவங்களது அவ்வளோ டீப்பா அனலைஸ் பண்ணணும். சரி, நான்லாம் இப்போ I am like the biggest best listener in the planet. நானே எனக்கு மகடம் சொல்லிப்பேன் அந்த அளவுக்கு. So we have come to the end of the show. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு question. What is your motivation to the upcoming actors, upcoming casting directors, of course? என்ன சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? Actually, thank you for mentioning casting directors, because என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே or I decided okay fine why not அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி நிறைய டேலண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரிட்ஜ், நல்ல சேஃப் பிரிட்ஜா நம்ம இருக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய casting directors should come in. And when I mean casting directors, I mean somebody who understands the technical aspect, the creative aspect, as well as understanding our actors and the people. So கண்டிப்பா அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து இருந்ததுன்னா please come and get into this space. Especially in the timeல we need a lot of people doing that, because I can't deal with the entire world இல்லையா. I don't do all the projects in the planet. So இன்னும் நிறைய பேர் வரணும். So just put your mind to it and do your duty correctly. 100% things will happen, and there are right people in our industry to guide you, and we're also there. So நீங்க எப்போனாலும் you can approach us and we'll be happy to support and take you forward. So we're also moving into a very nice space. So இனிமே ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு எங்க போகணும் அப்படின்னு தெரியற ஒரு அந்த மாதிரி ஒரு தாட்டே வராது. You can just enter our knock our door, or not even knock, just come in whenever. So we're so happy to have you here, Sharanya, because you are an inspiration to all the women out there, to all the upcoming casting directors, actors, and அவங்களுக்காக நீங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றீங்க. நிறைய fresh faces வந்து you are introducing, which is a very good thing. Thank you so much for participating. Thank you so much, and lovely interaction with you. To be honest, and it was not like an interview. I felt like I was just talking to a friend. Thank you so much for making me feel comfortable. Thank you so much. So இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, it's Tada, bye from Sakshi Show.